உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று பிரதோஷ விரதம், சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சிரமம், ரிஷபம் சிக்கல், மிதுனம் நன்மை, கடகம் சுகம், சிம்மம் ஏமாற்றம், கன்னி துயரம், துலாம் வெற்றி, விருச்சிகம் செலவு, தனுசு ஆதரவு, மகரம் பயம், கும்பம் கவலை, மீனம் லாபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் கடிதம் மூலம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதிரிகள் தொல்லை நீங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். எதிரிகள் தொல்லை இது பெரிய பிரச்சனை. 99% எதிரிகளினால் தொல்லை உண்டு. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் எதிரிகள் பிரச்சனையே இல்லை. அவைய ஜாதகத்தை பொறுத்து அது எதிரிகளால் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை ஐயா என்று சொல்லிவிடும். மிச்சம் 99 பேருக்கும் எதிரிகளினால் தொல்லை. எதிரி எங்கே இருப்பான்? வேலை செய்கிற இடத்துல இருப்பான், படிக்கிற இடத்துல இருப்பான், பக்கத்து வீட்டில் இருப்பான், ஊருக்குள்ளே இருப்பான், உறவினர்கள் மத்தியில் இருப்பான், சகோதரர்களுக்கிடையே எதிர்ப்பு இருக்கும். இந்த மாதிரி எங்களை விரும்பாதவர்கள், எங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்கள், எங்களுடன் போட்டி போடக்கூடியவர்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள், நாங்கள் கஷ்டத்தில் விழுந்தால் சந்தோஷப்படக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரையும் தான் எதிரிகள் என்று சொல்கிறது. சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, அவன் எதிர்ப்பாக இருப்பான், பெரிய சங்கடமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து வெளியில் போய்க்கல அவன் மூஞ்சியில் முழிச்சிட்டு தான் போகணும். பார்த்து கொண்டே இருப்பான். அவன் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். இது மாதிரி பல விதத்தில் எதிரிகள், எங்களுக்கு போட்டியாளர்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஏன் செய்கிறது? பெரிய தொந்தரவாக இருக்குது ஐயா. நிம்மதியே பறிபோய் விட்டது. ராத்திரி படுத்தா தூக்கமே வருதில்லை. எதிரிகளால் பெரிய தொல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு எலும்பிச்சம்பழம், தேசிக்காய் எலும்பிச்சம்பழத்தை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு எதிரிகளுடைய பெயரையும் சொல்லி, என்ன பிரச்சனை, சிலருக்கு காணி தகராறு, பங்கு தகராறு, இந்த வேலி அங்காலம் வந்துட்டு இஞ்சாலம் வந்துட்டு, இதனால் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, அவன் எதிரியாக இருக்கிறான். இப்படி என்ன, சில பேர் காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், அவன் எதிரியாக மாறிவிடுவான். 5 லட்சம் ரூபா நாளைக்கு தரணுன்ட்டு வாங்குவான், 4 வருஷமாகியும் தரமாட்டான், கேட்டால் சண்டைக்கு வருவான், அது ஒரு எதிரியாக இருக்கும். இந்த மாதிரி என்ன பிரச்சனை என்பதை பாருங்கள்.
தேசிக்காய் உண்டு, எலும்பிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களுடைய எதிரிகளின் பெயரை சொல்லுங்கள். என்ன பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இதை மனசில் நிறைய பிரார்த்தனை பண்ணி தேசிக்காய் எலும்பிச்சம்பழத்தை கையை வச்சு எதிரியிட பேரை சொல்லி பிரச்சனையை சொல்லி, இந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக தீர வேண்டும், எதிரி அடங்க வேண்டும், எதிரிகளினால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்க வேண்டும் என்றெல்லாம் நல்லா நினைச்சிட்டு கும்பிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் வேப்ப மரத்துக்கு கீழே அந்த தேசிக்காவை புதைத்து விடுங்கள். இது ஒரு நிறைய நல்ல பரிகாரம். எதிரிகளுடைய தொல்லையை நீக்க நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய பரிகாரங்கள், உங்களுக்கு போய் செய்கிறதுக்கு கஷ்டம். சுடலில் போய் செய்கிற பரிகாரம் இருக்குது, கடலில் போய் செய்கிற பரிகாரம் இருக்குது, மயானத்தில் போய் செய்யக்கூடிய பரிகாரம், இதெல்லாம் பெரிய பரிகாரம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. இது சாதாரணமாக உங்களுடைய பக்கம் நியாயம் இருந்தால், அநியாயத்துக்கு செஞ்சீங்களா சரி வராது. உங்களோட பக்கத்தில் நியாயம் இருக்கணும். என்னோட பக்கம் நியாயம் இருக்கையா, அவன் எதிரியாக இருக்கானண்டா இந்த பரிகாரத்தை எலும்பிச்சம்பழத்தை கையில் வச்சு எதிரியினுடைய பெயரை சொல்லி பிரச்சனையை சொல்லி அதெல்லாம் நீங்கணும் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணி வேப்ப மரத்துக்கு கீழே அந்த தேசிக்காயை தாட்டு விடுங்கள். எதிரிகள் பிரச்சனை படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். அவன் உங்களுடைய எதிர்ப்பை மறந்து போயிடுவான். அது ஒன்று செய்யலாம். எதிலும் வெற்றி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கிடைக்க வேண்டும் ஐயா. எல்லா விஷயமும் எனக்கு தடைகளாக இருக்குது, தாமதமாக இருக்குது, முயற்சிகள் எல்லாம் தோற்று கொண்டே போகின்றது. எல்லாம் சரி ஐயா, கடைசி நேரத்தில் கை நழுவி போகின்றது, தோற்று கொண்டே போகுது. அரகஜா சுவாமி சாமான் விற்கிற கடையில் பேரை கண்டோன்னே பயப்படாதீங்க. அரகஜா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் புதுசாக கேள்விப்படக்கூடியவர்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அரகஜா இது புனுகு மாதிரி ஒரு தைலம் மாதிரி உண்டு. அரகஜா புனுகு மாதிரி இருக்கும், ஒரு வாசனை திரவியம். சாமி சாமான்கள் விற்கிற கடையில், பூஜை சாமான் விற்கிற கடைகளில் போய் அரகஜா என்று கேட்டிங்கன்னா தெரிவினம். அரகஜா ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. குங்குமப்பூ உங்களை எல்லாருக்கும் தெரியும். குங்குமப்பூவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அரகஜாவுக்குள்ளே குங்குமப்பூவை போட்டு நன்றாக குழைத்து ஒரு பொட்டு மாதிரி தயாரித்து வைத்துக்கொள்ளுங்கள். அரகஜா ஒரு டப்பாவில் வரும், குங்குமப்பூவும் ஒரு டப்பாவில் வாங்கி கொள்ளுங்க. இந்த குங்குமப்பூவை எடுத்து கையில் நல்லா நசுக்கி பொடி பண்ணி அந்த அரகஜாவோடு சேர்த்து குழைத்து வைத்து கொள்ளுங்கள். இதை நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு எந்த காரியத்துக்கு சென்றாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இது சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய பரிகாரம். அரகஜா குங்குமப்பூ ரெண்டையும் குழைத்து நெத்தியில் திலகமிட்டு கொண்டு எந்த காரியத்திற்கு சென்றாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அல்லது நெற்றியில் பொட்டு வைத்தால் நீங்கள் நினைத்த காரியம் சித்தியாகும். வெளிநாட்டுக்கு போகணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்றே நல்லா நினைச்சு கொண்டு அந்த அரகஜாவில் பொட்டு வைத்து வாருங்கள். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும். பேங்கில் போய் லோன் வாங்க போகிறேன், அந்த பொட்டை வச்சு கொண்டு போய் மேனேஜரோட கதையுங்கோ. ஒரு ஜனவசீகரம், உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு உதவி செய்யணும் என்று மற்றவர்களுக்கு தோன்றும். தோற்று போகக்கூடிய காரியத்தில் வெற்றி, பரீட்சையில் வெற்றி கிடைக்கணும். இந்த பொட்டை வச்சு கொண்டு போகும், ஆனால் படிக்கணும். பரீட்சையில் வெற்றி கிடைக்கும். அரகஜா குங்குமப்பூ. சரி, கண்ணிக்கு தெரியாத எதிரி என்று சொல்கிறது கந்திருஷ்டி தோஷத்தை. சில எதிரிகள் கண்ணுக்கு தெரிவான், இவன்தான் எதிரி என்று எங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் எங்களுக்கு யார் எதிரி என்றே தெரிந்திருக்காது, ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது ரெண்டாவது. மூன்றாவது வகை கண்ணுக்கு தெரியாத எதிரி என்னென்னா கண் திருஷ்டி தோஷம். இந்த கண் திருஷ்டி தோஷம் என்பது பொல்லாதது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலைக்கு போகக்குள்ள, நாங்கள் வெளியில் போகக்குள்ள, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகக்குள்ள, நல்ல உடுப்பு உடுத்திட்டு போகக்குள்ள, நல்ல நகைகள் அணிந்துட்டு போகக்குள்ள, நல்ல அலங்காரம் பண்ணி விட்டு போகும்போது அல்லது காரில் போகும்போது யாராவது பார்த்து பொறாமைப்பட்டால், இவனுக்கு எப்படி கார் வாங்குகிறான்,
இவனால் எப்படி இவ்வளவு அழகாக இருக்க முடியுது, இவன் எந்த கடையில் உடுப்பு வாங்கி இவ்வளவு அழகாக போடுறான், இவனுக்கு எங்கேருந்து காசு வருது, இவன் எப்படி வெளிநாட்டுக்கு போனான், இவன் பிள்ளைகள் எப்படி படித்தது, இவன் மட்டும் எப்படி ஒழுக்கமாக இருக்கின்றான், இவனுக்கு மட்டும் எப்படி நல்ல பேர் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டால் அது கண் திருஷ்டி தோஷம் ஆண்டு வெறிச்சு பார்த்துச்சனம்டா இது கண் திருஷ்டி தோஷம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி கண் திருஷ்டி தோஷம் உள்ளவர்கள் இது பொல்லாத தோஷம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீர்கள், கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக போய் அங்கே நல்ல வடிவாக இருந்து நல்ல வடிவாக உடுத்தி கொண்டு நல்ல நகையெல்லாம் போட்டு நல்ல காரில் போய் இறங்கி கல்யாண வீடை முடித்து சந்தோஷமாக அங்கே 2 பேரும் ஒன்றாக இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக எல்லாரையும் விசாரிச்சுட்டு வீட்டை வந்தால் பின்னேரம் காலையில் கல்யாண வீட்டுக்கு போனீர்கள், பின்னேரம் 6 மணி 7 மணி ஆகினோன்னு இரவாகினோன்னு கணவனுக்கும் மனைவிக்கும் அப்படி சண்டை வரும். அவ்வளவு சண்டை பிடிச்சி ஒருத்தர் தவறான வார்த்தைகளால் பேசி ஒருத்தர் மேல் ஒருத்தர் கோவித்து ஒருத்தர் மேல் ஒருத்தர் பகை சாதித்து ராத்திரி சாப்பிடாமல் ராத்திரி தூங்காமல் எல்லாம் முழித்திருப்பீர்கள். நாங்கள் எங்களோட வீடுகளில் நடக்கிறது உண்டு. இது என்ன காரணம்? கண் திருஷ்டி தோஷம். காலையில் கல்யாண வீட்டுக்கு போனீங்கள், எல்லாரும் உங்களை பார்த்திருப்பார்கள், பொறாமைப்பட்டிருப்பார்கள், வீட்டை வந்தோன்னே சண்டை. அல்லது கோயில்களுக்கு போகிறீங்க, காலையில் கோயிலில் போய் பூசையெல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், நீங்கள் ஆன்மீகத்தோட இறைவனை பார்த்து இறைவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க, வீட்டை வந்தோன்னே சண்டை. சாம்பிராணியோட 5 கிராம்பும் பூண்டு தோலும் போட்டு சாம்பிராணி போட்டீர்களாக இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் முழுமையாக நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.